வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் டாக்டியூபோட கொலாபரேஷன்ல இப்போ வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே குழந்தைங்களை பத்தி எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களோட எடையை எப்படி அதிகரிக்கலாம்? 6 மாசத்துல குழந்தைங்களை உணவு அறிமுகப்படுத்துறோம். இந்த சமயத்துல குழந்தைங்க எடை ஏறுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பெருசா சேலஞ்சுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. டாக்டியூபோட நான் பண்ணக்கூடிய இந்த கொலாபரேஷன் வீடியோல பல விதமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்த சமயத்துல இந்த வீடியோ என் மனசுக்கு தோணுச்சு. இதை ஒரு பிரசன்டேஷனா ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி கொடுத்தா பார்த்துட்டு இருக்க அம்மாங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில உங்க முன்னாடி இதை பிரசன்ட் பண்றேன். 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஃபுட் பிரமிட்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த ஃபுட் பிரமிட முக்கோண வடிவத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான உணவுகள்ல மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல மிக முக்கியமான அங்கம் வகிக்குது. 2வது புரதம்னு சொல்லக்கூடிய புரோட்டீன், 3வது ஃபேட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல மேன்மையா இருக்கு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் சாப்பாடுல அரிசி சோறு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மிக நல்லது. எதுக்காக ராகி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகில வந்து மிக அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க கிட்ட வரப்போ மலச்சிக்கலோட தான் வராங்க. தயவு செய்து அரிசி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எந்த விதமான அரிசியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ராகி, மில்லட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம 7ஆம் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாசத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபுட்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க 4 தடவை கொடுத்தீங்கன்னா 5 தடவை கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பர் மதர், நோ ப்ராப்ளம். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பழகட்டும், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். குழந்தைக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த சமயத்துல மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மாசத்துக்கு மேல குழந்தைங்களோட துருதுருப்பும் குழந்தையோட விளையாட்டும் அதிகமா இருக்கிற சமயத்துல தாய்ப்பாலோட சேர்த்து உணவு கொடுக்கறதுப்போ அவங்களுக்கு எனர்ஜி இன்னும் கூட தேவைப்படுது. சோ நீங்க வந்து குழந்தையோட எடையை ஏத்தணும்னு நினைச்சீங்கன்னா வேற என்னென்ன உணவுகள் அறிமுகப்படுத்தலான்றதை நான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க சமயத்துல நெக்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நெய் 6 மாசத்து 7 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நெய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வயிறு உப்புசத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம உணவு செரிமானத்தையும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதுக்காக ஒரு சிம்பிளான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆவின்லயோ அமுல்லையோ அன்சால்டட் பட்டர்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கா உணவுல வந்து கொஞ்சமா அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உணவோட டேஸ்ட் அது மாத்தாது, சுவையை கூட்டாது, சுவையை குறைக்காது. உங்க வீட்டு சாப்பாடு கைமானம் அப்படியே இருக்கும். பட் அதே சமயத்துல குழந்தையோட எடை கூடுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வேற என்ன மாதிரி கொடுக்கலாம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல ஆவின்ல பாத்தீங்கன்னா அன்ஸ்வீட்டன்ட் கோவான்னு சொல்லுவாங்க. பால் கோவான்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல சக்கரை இல்லாம இருக்கக்கூடிய கோவா வந்து எடை ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 7ஆம் மாசத்துல மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தைரியமா நீங்க கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் கொடுக்கலாம், மட்டன் கொடுக்கலாம், ஃபிஷ் கொடுக்கலாம், பீஃப் கொடுக்கலாம். உங்க வீட்டுல எது சாப்பிட்றீங்களோ அது தாராளமா குழந்தைங்க கொடுக்கலாம். முட்டை மட்டும் 9 மாசத்துக்கு மேலதான் கொடுக்கணும். நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுக்கறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கிற எல்லாருக்குமே நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 450 வீடியோக்கு மேல இருக்கு. குழந்தைங்க வளர்ப்பை பத்தி தலை முதல் கால் வரை இருக்கிற எல்லா பிரச்சனையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோல ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்க. எடை கூடுறதுக்கு முக்கியமான விஷயம் உணவு அடிக்கடி கொடுக்கறது மட்டும் இல்லாம கொழுப்பு சத்து கூட இருக்கக்கூடிய உணவுகள் நல்ல கொழுப்பா பார்த்து கொடுக்கறது நல்லது. ஸோ உங்க வீட்டுல வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து குழந்தைங்க அந்த எண்ணெயிலேயே ஃபுட்டை சமைச்சு கொடுக்கலாம். எண்ணெய்கள்லாம் 7-8 மாசம் ஆரம்பிக்கல தவறு கிடையாது. பொதுவாக வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா அம்மா அப்பாங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரி எண்ணெயை வீட்டுல கொடுக்காம பல விதமான எண்ணெய்கள், 1 மாசம் சன்ஃபிளவர் ஆயில், 1 மாசம் ரைஸ் பிரான் ஆயில், 1 மாசம் ஆலிவ் ஆயில், 1 மாசம் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு மாத்தி மாத்தி ஆயில் கொடுக்கறதுனால உங்களுடைய உடம்புக்கும் அது மிக நல்லது. பிளஸ் குழந்தையோட வளர்ச்சிக்குமே ரொம்ப ஏதுவாக இருக்கும். சார், எடையை பத்தி பேசிட்டீங்க, உணவை பத்தி பேசிட்டீங்க, இன்னும் என் மனசுல நிறைய கேள்வி இருக்கு சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பழைய வீடியோஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். நம்ம சேனல் கிட்ட 2018 இருந்து தொடர்ந்து 5 வருஷமும் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா குழந்தைங்களோட பிரச்சனைக்கும் விடைகள் அங்க இருக்கு. கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. இன்னொரு நாள் இன்னொரு சமயம் முக்கியமான ஒரு விஷயத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். காட் பிளஸ். நன்றி, வணக்கம்.